இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் ஆஃப் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி ஆஃப் த ஹியூமன் பாடி. ஹியூமன் பாடியோட அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியை ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் மூலமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அது என்ன எக்ஸாம்பிள்னு வாங்க பார்க்கலாம். Anatomy, the study of structure of the body parts. Physiology, the study of function of the body parts. Pathology, the study about the disease condition. ஓகே, இப்படின்னா என்னன்னு தமிழில் பார்க்கலாம். அனாட்டமி மீன்ஸ் நம்ம உடம்புல இருக்க பர்டிகுலர் ஆர்கன்ஸோட ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி. எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனோட ஷேப், சைஸ், லேயர்ஸ் அண்ட் பொசிஷனை பற்றி படிக்கிறது தான் அனாட்டமி. ஃபிசியாலஜி மீன்ஸ் அந்த பர்டிகுலர் ஆர்கன் நம்ம உடம்புல என்ன வேலையை செய்யுதுன்றதை பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் நம்ம உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அண்ட் கண்டக்டிங் சிஸ்டம் ஆஃப் த ஹார்ட், இந்த ரெண்டு வேலையை மெயினாக செய்யுது. ஸோ இதை பற்றி படிக்கிறது தான் ஃபிசியாலஜி. பெத்தாலஜி மீன்ஸ் அந்த ஆர்கனோட ஸ்ட்ரக்சர்லையோ இல்லை ஃபங்க்ஷன்லையோ ஏதாச்சும் அப்நார்மாலிட்டிஸ் இருந்தால் அதை பற்றி படிக்கிறது தான் பெத்தாலஜி. எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட்டில் ஹோல் இருக்குது, ஹார்ட் சரியாக பம்ப் பண்ணல, இப்படி ஆர்கன்ஸோட அப்நார்மாலிட்டிஸ் பற்றி படிக்கிறது தான் பெத்தாலஜி. அனாட்டமி ஆஃப் த ஹார்ட். அனாட்டமி ஆஃப் த ஹார்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி அனாட்டமினா என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக விளக்கியிருக்கேன். ஸோ அதை பேஸ் பண்ணி அனாட்டமி ஆஃப் த ஹார்ட்டில் நம்ம என்னென்ன டாபிக்ஸ்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்டோடைய பொசிஷன் பார்க்க போகிறோம் அண்ட் ஹார்ட்டை சுற்றி என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் ப்ரெசண்ட்டாக இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். அண்ட் ஹார்ட்டோடைய ஸ்ட்ரக்சர், தட் மீன்ஸ் வந்து ஹார்ட்டில் எத்தனை லேயர்ஸ் இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அனாட்டமி ஆஃப் த ஹார்ட்டில் ஹார்ட் அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக ஹார்ட்டோடைய இன்ட்ரோவை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க. Heart. The heart is roughly cone-shaped hollow muscular organ. It is about 10 cm long and weighs about 225 gram in women and 310 gram in men. அப்படின்னா என்ன அப்படின்னு தமிழில் சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் வந்து தோராயமாக ஒரு கூம்பு வடிவிலான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹாலோ மஸ்குலார் ஆர்கன் அப்படின்னு போட்டிருக்கு இல்லையா, அப்படின்னா என்னென்னா ஒரு ஆர்கன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து மசிலால் ஆயிருக்கு ஒரு ஆர்கன், அது உள்ளே வந்து கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கா மாதிரி இருக்குது அப்படின்றது தான். ஸ்பேஸ்னால் எம்டி ஸ்பேஸ் இருக்கா மாதிரி ஒரு இடம் மாதிரி இருக்குது, வெற்று தசை உறுப்பு அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். ஸோ அதை தான் ஹாலோ மஸ்குலார் ஆர்கன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டொமக்கை கூட சொல்லலாம். ஸ்டொமக் வந்து ஒரு ஆர்கன். நீங்கள் ஸ்ட்ரக்சர் இந்த ஃபிகர் அந்த ஸ்ட்ரக்சர்லாம் புக்ஸில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ வந்து அந்த ஆர்கன் வந்து உள்ளே ஃபுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் இடம் இருக்க மாதிரி ஹார்ட்லேயும் அந்த பிளட் சர்க்குலேஷன் போகிறதுக்குலாம் கொஞ்சம் கேப் மாதிரி இருக்கும். ஸோ அதை மீன் பண்ணுறதுக்காக தான் ஹாலோமஸ்குலர் ஆர்கன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் அபவுட் 10 cm லாங் அண்ட் வெய்ஸ் அபவுட் 225 gram இன் உமன் அண்ட் 310 gram இன் மென் அப்படின்னு போட்டுருக்கு இல்லையா. இது வந்து ஹார்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹார்ட் வந்து 10 cm வரலும் நீளம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதனோட எடை வந்து பெண்களில் 225 gramலையும் அண்ட் ஆண்களுக்கு 310 gramலையும் காணப்படுது அப்படின்னு சொல்ல வராங்க. பொசிஷன் ஆஃப் த ஹார்ட் பார்க்கலாம். த ஹார்ட் lies in the thoracic cavity in the mediastinum, the space between the lungs. It lies obliquely a little more to the left than the right and presents a base above and an apex below. அப்படின்னா என்ன அப்படின்னு தமிழில் பார்த்தீங்கன்னா இப்போ இதயம் எப்படி அமைஞ்சிருக்கு, எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படின்றத தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து இதயம் அப்படின்றது தொராசிக் கேவிட்டியில் 2 லங்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரைட் சைடு லங், லெஃப்ட் சைடு லங் 2 இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த 2 லங்ஸ்க்கு நடுவில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும், அதை மீடியாஸ்டினம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ அந்த மீடியாஸ்டினம் இருக்கிற பகுதியில் தான் இதயம் வந்து அமைஞ்சிருக்கு. அண்ட் வந்து இதயம் இட் லைஸ் ஆப்ளிக்லி அப்படின்னா என்னென்னா இதயம் வந்து கொஞ்சம் சாய்வாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. எ லிட்டில் மோர் டு த லெஃப்ட் தேன் தி ரைட் அப்படின்னா என்னென்னா இதயம் வந்து நம்மளோட ரைட் சைடை விட லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அதிகமாக ஆக்குப்பை பண்ணியிருக்கோம் அப்படின்றத சொல்ல வராங்க. அண்ட் ப்ரெசன்ஸ் ஏ பேஸ் அபவ் அண்ட் அப்பெக்ஸ் பிலோ அப்படின்னா வந்து இதயம் வந்து அதோட பேஸை வந்து மேலையும் அண்ட் வந்து அதோட அப்பெக்ஸை வந்து கீழையும் கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் இதயத்தோட பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம்.
ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இதயம் வந்து நம்ம உடம்புடைய மேற்பகுதி, கீழ்ப்பகுதி அண்ட் பக்கவாட்டிலலாம், முன்பகுதி, பின்பகுதியிலலாம் என்னென்ன ஆர்கன்ஸோட என்னென்ன பாடி பார்ட்ஸோட அமைஞ்சிருக்கு, தொடர்பு கொண்டிருக்கு, கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்க்கலாம். நம்மளுடைய இதயம் வந்து இன்ஃபீரியர் மீன்ஸ் கீழ்ப்பகுதியில், இதயத்துக்கு கீழ்ப்பகுதியில் என்ன பாடி பார்ட் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டயாஃப்ரம் அப்படின்னு சொல்கிறாங்க. டயாஃப்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் பெட்வீன் தி பெரிட்டோனியல் கேவிட்டி அண்ட் தொராசிக் கேவிட்டி, இதை தான் வந்து டயாஃப்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இதயத்துக்கு இன்ஃபீரியராக டயாஃப்ரம் அப்படின்ற பாடி பார்ட் தான் அமைஞ்சிருக்கு. சுப்பீரியர்லி the great blood vessels, anteriorly the sternum, ribs and intercostal muscles, posteriorly the esophagus, trachea, left and right bronchus, descending aorta, inferior vena cava and thoracic vertebrae, laterally the lungs. தட் மீன்ஸ் அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்பீரியர்லி தட் மீன்ஸ் இதயத்துக்கு மேற்பகுதியில் த கிரேட் பிளட் வெசல்ஸ் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. தட் மீன்ஸ் வந்து த அயோட்டா, சுப்பீரியர் வீனா கேவா, பல்மரி ஆர்ட்ரி அண்ட் பல்மரி வெயின்ஸ், இதெல்லாம் வந்து சுப்பீரியராக, ஹார்ட்டுக்கு சுப்பீரியராக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் ஆன்டீரியர்லி மீன்ஸ் முன்பக்கமாக, இதயத்துக்கு முன்புறமாக என்ன அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஸ்டர்னம், ரிப்ஸ் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ் அப்படின்னு சொல்ல வராங்க. போஸ்டீரியர்லி மீன்ஸ் பேக் சைட்னா இதயத்துக்கு பேக் சைடில் என்னென்ன பாடி பார்ட்ஸ் ஆர்கன்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஈசோஃபேகஸ், ட்ரக்கியா, லெஃப்ட் அண்ட் ரைட் bronchus, descending aorta, inferior vena cava and thoracic vertebrae. Laterally means சைட்ஸை தான் லேட்ரல் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கவாட்டில், இதயத்துக்கு பக்கவாட்டில் ரைட் அண்ட் லெஃப்ட் லங் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதான் ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட்டோட எக்ஸாம்பிள் பிக்சர் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட் என்னென்ன ஆர்கன்ஸ் பாடி பார்ட்ஸ்லாம் இதயத்தை சுற்றி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இன்ஃபீரியராக இந்த பாருங்கள் கீழே டயாஃப்ரம் இருக்கா, அதுதான் இன்ஃபீரியர்லி ஹார்ட்டுக்கு கீழே டயாஃப்ரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் சுப்பீரியர்லி த கிரேட் பிளட் வெசல்ஸ் இருக்குது, அயோட்டா மேலே பாருங்க, சுப்பீரியராக இதயத்துக்கு மேலே வந்து அயோட்டா த பிளட் வெசல்ஸ்லாம் அமைஞ்சிருக்கு அந்த இடத்துல அப்படின்னு சொல்ல வராங்க. அண்ட் போஸ்டீரியர்லி மீன்ஸ் இதயத்துக்கு பின்பக்கமாக என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ் அமைஞ்சிருக்கு அண்ட் ட்ரக்கியா அதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. 2 bronchus இதெல்லாம் அமைஞ்சிருக்கு, ரைட் லெஃப்ட் bronchus அமைஞ்சிருக்கு. அண்ட் லேட்ரலி மீன்ஸ் சைடில், இதயத்தோட சைடில் வந்து என்ன ஆர்கன் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட் லங் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ஆன்டீரியர்லி த ஸ்டர்னம், ரிப்ஸ் அண்ட் இன்டர்காஸ்டல் மசில்ஸ். இதுதான் ஆர்கன்ஸ் அசோசியேட்டட் வித் த ஹார்ட்டோட எக்ஸாம்பிள் பிக்சர். ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஹார்ட் பார்க்கலாம். த ஹார்ட் வால். The heart wall is composed of 3 layers of tissue. First endocardium, second pericardium, third myocardium. அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட இதயச்சுவர் வந்து 3 லேயர்களால் ஆனது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து எண்டோகார்டியம், செகண்ட் பெரிகார்டியம், தேர்ட் மயோகார்டியம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வந்து என்னென்ன லேயருக்கு என்னென்ன பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிகார்டியம் மீன்ஸ் அவுட்டர் லேயரை தான் பெரிகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மயோகார்டியம் மீன்ஸ் மிடில் லேயரை தான் மயோகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எண்டோகார்டியம், தேர்ட் ஒன் இஸ் எண்டோகார்டியம். ஸோ எண்டோகார்டியம் அப்படின்னா என்னன்னா இன்னர் லேயரை தான் எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எண்டோகார்டியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா this lines the chambers and valves of the heart. It is a thin, smooth, glistening membrane that permits smooth flow of blood inside the heart. It consists of flattened epithelial cells and it is continuous with the எண்டோதீலியம் லைனிங் தி பிளட் வெசல். அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்டோகார்டியம் அப்படின்றது இன்னர் லேயர் ஆஃப் த ஹார்ட் தான் எண்டோகார்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து நம்மளுடைய ஹார்ட்டோடைய சேம்பர்ஸ் அண்ட் வால்வ்ஸ் வந்து லைன் பண்ணது
வரிசைப்படுத்துது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வந்து எண்டோகார்டியம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து கொஞ்சம் தின் மீன்ஸ் மெலிஸாக இருக்குது அண்ட் வந்து ஸ்மூத்தாக அமைஞ்சிருக்கு அண்ட் வந்து மினுமினுப்பான ஒரு மெம்ப்ரெயினை கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறதால தான் இன்சைடில் வந்து ஹார்ட் ஃப்ளோ வந்து ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கு. நம்ம இதயத்துக்குள்ள ரத்த ஓட்டம் வந்து ஸ்மூத்தாக போகிறதுக்கு இதுவும் ஒன் ஆஃப் த ரீசன். இந்த மாரி அமைப்பில் எண்டோகார்டியம் அமைஞ்சிருக்கிறதும் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் ஃப்ளாட்டன் எபித்தீலியல் செல்ஸ் அண்ட் இட் இஸ் கண்டினியூஸ் வித் த எண்டோதீலியம் லைனிங் தி பிளட் வெசல்ஸ். செகண்ட், பெரிகார்டியம். இட் லைனிங் தி பெரிகார்டியல் கேவிட்டி அண்ட் சரௌண்டிங் தி ஹார்ட். அப்படின்னா என்னன்னு தமிழில் பார்க்கலாம். பெரிகார்டியம் மெம்ப்ரெயின் இது வெளிப்புறமாக பெரிகார்டியல் கேவிட்டியவும் உட்புறமாக நம்ம இதயத்தையும் கவர் பண்ணியிருக்கிற மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்கிறாங்க. லேயர்ஸ் ஆஃப் த பெரிகார்டியம் என்னன்னு பார்க்கலாம். இதுலேயும் சேம் 2 லேயர் இருக்குது, பட் ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட், ஃபைப்ரஸ் பெரிகார்டியம் அவுட்டர் லேயர். செகண்ட், சீரஸ் பெரிகார்டியம் இன்னர் லேயர். பட் இந்த சீரஸ் பெரிகார்டியம் வந்து கண்டினியூஸ் டபுள் லேயர் ஆஃப் சீரஸ் மெம்பரேனாக அமைஞ்சிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், விசரல் பெரிகார்டியம் ஆர் எபிகார்டியம் இன்னர் லேயர் ஆஃப் த சீரஸ் மெம்பரேன். செகண்ட், பெரைட்டல் பெரிகார்டியம் அவுட்டர் லேயர் ஆஃப் சீரஸ் மெம்பரேன். ஃப்ளூயிட் என்ன ஃப்ளூயிட் இருக்குன்னு பார்க்கலாம். பெரிகார்டியல் ஃப்ளூயிட். இப்போ பெரிகார்டியம் லேயர்ஸை நம்ம எக்ஸாம்பிள் பிக்சர் மூலமாக பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி சொன்ன போல் பெரிகார்டியம் ஹேவிங் 2 லேயர். ஃபர்ஸ்ட் சீரஸ் பெரிகார்டியம், செகண்ட் ஃபைப்ரஸ் பெரிகார்டியம். சீரஸ் பெரிகார்டியம் கண்டினியூஸ் டபுள் லேயராக அமைஞ்சிருக்குன்னு நான் சொன்னேன்ல, அதை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் விசரல் பெரிகார்டியம் இன்னர் லேயர் ஆஃப் த சீரஸ் மெம்பரேன். செகண்ட் பெரைட்டல் பெரிகார்டியம் அவுட்டர் லேயர் ஆஃப் த சீரஸ் மெம்பரேன். இந்த 2 லேயருக்கும் நடுவில் விசரல் பெரிகார்டியம்க்கும் பெரைட்டல் பெரிகார்டுக்கும் இடைப்பட்ட அந்த அந்த இடத்துல தான் பெரிகார்டியல் ஃப்ளூயிட் அமைஞ்சிருக்கும். இந்த ஃப்ளூயிட் வந்து டியூரிங் ஹார்ட் பம்பிங் அப்போ உராய்வுகள் ஏற்படக்கூடிய சமயத்தில் ஹார்ட்டுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. Third, myocardium. Running through the myocardium is also the network of specialized conducting fibers responsible for transmitting the heart's electrical signals. It is thickest at the apex and thins out towards the base. It is thickest in the left ventricle, which has the greatest workload. Okay, இப்போ இந்த மயோகார்டியம் பற்றி பார்க்கலாம். The myocardium is composed of specialized cardiac muscle found only in the heart. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மயோகார்டியம் வந்து ஹார்ட்ல மட்டும் காணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு கார்டியாக் மசில் இங்கே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இட் இஸ் நாட் அண்டர் வாலண்டரி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்ல வராங்க. தட் மீன்ஸ் வந்து மயோகார்டியம் வந்து இன்வாலண்டரி ஆக்ஷன்ல இன்வாலண்டரி கண்ட்ரோல்ல ஆக்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். தென் வந்து ரன்னிங் த்ரூ த மயோகார்டியம் இஸ் ஆல்சோ the network of specialized conducting fibers responsible for transmitting the heart's electrical signal. அப்படின்னா என்னன்னா, மயோகார்டியம் வழியாக செல்லக்கூடிய நெட்வொர்க் ஆஃப் ஸ்பெஷலைஸ்டு கண்டக்டிங் ஃபைபர்ஸ் வந்து ஹார்ட்ல எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து பாஸ் ஆகுது இல்லையா. ஸோ வந்து அந்த டிரான்ஸ்மிட்டிங்க்கு எலக்ட்ரிக்கல் சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு இந்த ஃபைபர்ஸ்லாம் வந்து ரெஸ்பான்சிபிளாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. தென் வந்து த மயோகார்டியம் இஸ் திக்கஸ்ட் அட் த அபெக்ஸ் அண்ட் தின்ஸ் அவுட் டுவார்ட்ஸ் தி பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்மளுடைய இதயம் வந்து இதயத்தோட அபெக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வந்து மயோகார்டியத்தோட இது வந்து டிஷ்யூஸ் வந்து திக்காகும் அண்ட் வந்து பேஸை நோக்கி இதயத்தோட பேஸை நோக்கி ரொம்ப தின்னாகவும் மயோகார்டியம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி அமைப்பில் மயோகார்டியம் அமைஞ்சதால எல்லா சேம்பர்ஸ்க்கும் வந்து அந்த பம்பிங் ஆக்ஷன் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து 4 சேம்பர்ஸ் இருக்கு இல்லையா, ரைட் ஏட்ரியம், லெஃப்ட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஸோ இந்த எல்லா சேம்பர்ஸ்க்குமே இந்த 4 சேம்பர்ஸ்க்குமே அந்த கான்ட்ரிபியூஷன் பம்பிங்கில் வந்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. தென் வந்து இட் இஸ் திக்கஸ்ட் இன் தி லெஃப்ட் வென்ட்ரிக்கல் விச் ஹேஸ் த கிரேட்டஸ்ட் ஒர்க் லோட் அப்படின்னு சொல்கிறாங்க. தட் மீன்ஸ் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல் இருக்கிற இடத்துல வந்து
அந்த இடத்துல தானே அபெக்ஸ் அந்த ஏரியா கூட இருக்குன்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப திக்காக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது வந்து ஏன் அப்படி அமைஞ்சிருக்குன்னு இன்னும் கூட கேட்டிங்கன்னா, சிஸ்டமிக் சர்க்குலேஷன் வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல்லேருந்து தான் போகுது. ஸோ அந்த இடத்துல அந்த மாதிரி திக்காக அமைஞ்சதால சிஸ்டமிக் சர்க்குலேஷன் கொஞ்சம் ஸ்மூத்தனிங்காக இருக்குது, நல்லபடியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுதான் மயோகார்டியத்தோட அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். Interior of the heart. The heart is divided into a right and left side by the septum. After birth, blood cannot cross the septum from one side to the other. Each side is divided by an atrioventricular valve. The right atrioventricular valve, tricuspid valve, has 3 flaps or cusps. The left atrioventricular valve, mitral valve, has 2 cusps. Blood enters the heart via the atria and passes into the ventricles below. The valves between the atria and ventricles open and close passively according to changes in pressure in the chambers. They open when the pressure in the atria is greater than that in the ventricles. During ventricular systole contraction, the pressure in the ventricles rises above that in the atria and the valves snap shut, preventing backward flow of blood. ஓகே, அப்படின்னா என்ன அப்படின்ட்டு இப்போ தமிழில் பார்க்கலாம். இன்டீரியர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னா என்னென்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், புதுசாக ஒரு வீடு கட்டுறோன்னா வீட்டோட இன்டீரியர் ஒர்க்லாம் நல்லா பண்ணணும், நல்லா டிசைனாக பண்ணணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு வைக்கிறோம் இல்லையா? அது போல் ஹார்ட்டுக்கும் இன்டீரியர் அமைப்பு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் இது. இதயத்தோட உள்ளமைப்புகள் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் இது. ஸோ அதை தான் இன்டீரியர் ஆஃப் த ஹார்ட் அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ பார்க்கலாம். த ஹார்ட் இஸ் டிவைடட் இன்டு எ ரைட் அண்ட் லெஃப்ட் சைட் பை த செப்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம இதய அமைப்பு வந்து நம்ம இதயத்தில் 4 சேம்பர்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ரைட் ஏட்ரியம், ரைட் வென்ட்ரிக்கல், லெஃப்ட் ஏட்ரியம், லெஃப்ட் வென்ட்ரிக்கல், 4 சேம்பர்ஸ் இருக்கு. ஸோ வந்து அதை 2 அப்படியே டிவைட் பண்ணிக்கிறாங்க. அது எப்படின்னா, ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலை ஒன் சைடாகவும் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலை ஒன் சைடாகவும் பிரிக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு அந்த இடத்துல. அந்த அமைப்பு தான் செப்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை 2த்தையும் டிவைட் பண்ற ஒரு அமைப்பு பேரு செப்டம். இது தனியாகவும் அது தனியாகவும் இருக்கிற ஒரு அமைப்பு, நடுவில் பிரிஞ்சு இருக்க மாதிரி ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ அதை செப்டம் அப்படின்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்லணும்னா, இப்போ நம்ம நோஸ் இருக்கு, நோஸில் வந்து 2 நாஸ்ட்ரல் இருக்குது, ரைட் நாஸ்ட்ரல் லெஃப்ட் நாஸ்ட்ரல் அப்படின்னு 2 நாஸ்ட்ரல் இருக்குது. ஸோ அதை பிரிக்கிற ஒரு அமைப்பு பேர் வந்து நேசல் செப்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல் இதயத்துலேயும் ரைட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலையும் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலையும் பிரிக்கிற ஒரு அமைப்பை செப்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் அது. ஆஃப்டர் பர்த் பிளட் கேனாட் கிராஸ் தி செப்டம் ஃப்ரம் one side to the other. Each side is divided by an atrioventricular valve. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிறக்கிறோம் இல்லையா, பிஃபோர் பர்த்தில் அம்மா கருவறைக்குள்ளே இருக்கிறப்ப வந்து நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வேற மாரி இருக்கும். ஆஃப்டர் பர்த் நம்ம கருவறையிலேருந்து வெளியே வந்துட்ட பிறகு, யூட்ரஸ்லேருந்து வெளியே வந்துட்ட பிறகு நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் மாறிடும் அப்படியே. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஃபோர் வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப, நம்ம பிஃபோர் பர்த் வந்து வயிற்றுக்குள்ளே இருக்கிறப்ப நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் வந்து ரைட் ஏட்ரியம்லேருந்து செப்டம் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம் கிராஸ் ஆகும் டியூ டு சம் சிஸ்டமிக் ப்ராசஸ்னால. ஏன்னா லங் வந்து அப்போ மெச்சூரிட்டி இருக்காது. ஸோ அதனால் அப்போ ரைட் ஏட்ரியம்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக செப்டம் வழியாக, அந்த செப்டம் பிரிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, அங்கே ஒரு ஹோல் மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஹோல் வழியாக லெஃப்ட் ஏட்ரியம் பிளட் சர்க்குலேஷன் கிராஸ் ஆகும். பட் ஆஃப்டர் பர்த் வந்து அந்த ஹோல் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஆஃப்டர் பர்த். ஸோ வந்து செப்டம் வழியாக ஆஃப்டர் பர்த் வந்து பிளட் கிராஸ் ஆகாது, சர்க்குலேஷன் அந்த வழியாக போகாது, ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் வழியாக தான் போகும் அப்படின்னு சொல்ல வராங்க. தட் மீன்ஸ் வந்து ரைட் ஏட்ரியம் ரைட் வென்ட்ரிக்கலுக்கு நடுவில் ஒரு ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் இருக்குது, லெஃப்ட் ஏட்ரியம் லெஃப்ட் வென்ட்ரிக்கலுக்கு வழியாக ஒரு ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் இருக்குது. ஸோ அது வழியாக தான் பிளட் வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. த ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் வந்து அதோட பேர் வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து அந்த இடத்துல 3 ஃப்ளாப்ஸ் ஆர் கஸ்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. தட் மீன்ஸ் வந்து அது தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவிதழ் வால்வு அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ்
மிட்ரல் வேல்வ் ஆஸ் டூ cusps அப்படின்னா என்ன அப்படி சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வோட அதர் நேம் வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ வந்து லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வோட அதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வேல்வ் அப்படின்னு இதை சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து 2 cusps இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர்ல வந்து 3 cusps இருக்கும், லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர்ல 2 cusps இருக்கு. இதுதான் இந்த ரெண்டு வேல்வ்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. தென் வந்து blood enters the heart via the atria and passes into the ventricles below. அப்படின்னா என்னன்னா blood வந்து இதயத்துக்கு வரக்கூடிய blood வந்து ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஏட்ரியாவுக்கு போகுது. தென் அங்கேருந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் ஓப்பன் ஆகி தென் வந்து வென்ட்ரிகல்ஸ்க்கு கீழே வந்து மூவ் ஆகுது, என்டர் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் ஏட்ரியம், செகண்ட் தென் தான் வந்து வென்ட்ரிக்கல் போகுது அப்படின்னு சொல்ல வராங்க. The valves between the atria and ventricles open and close passively according to changes in pressure in the chambers அப்படின்னு சொல்ல வராங்க. அப்படின்னா என்னன்னா இப்போ ஏட்ரியம் அண்ட் வென்ட்ரிக்கலுக்கு இடையில வேல்வ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். ரைட் சைடில் ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வும் லெஃப்ட் சைடில் லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வும் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா உங்களுக்கு. ஸோ அந்த வேல்வ் வந்து எப்பவுமே வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எதை பொறுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சேம்பர்ஸ்ல ஏற்படக்கூடிய ப்ரெஷரை பொறுத்து ஓப்பன் ஆகுது அண்ட் க்ளோஸ் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. இப்போ ஏட்ரியமும் வென்ட்ரிக்கல்லையும் பிளட் பாஸ் ஆகிறப்ப ப்ரெஷர் வந்துட்டே இருக்கும். ஸோ அதை பொறுத்து அந்த வேல்வ்ஸ் வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. They open when the pressure in the atria is greater than that in the ventricles அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா என்னன்னா அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து எப்போ ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏட்ரியமில் எப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ கம்பேர்டு வித் வென்ட்ரிக்கலில் விட ஏட்ரியாவில் எப்போ ப்ரெஷர் அதிகமாக இருக்கோ அந்த டைமில் வந்து அந்த வேல்வ் வந்து ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. Then during ventricular systole contraction, the pressure in the ventricle rises above that in the atria and the valve snaps shut, preventing backward flow of blood. அப்படின்னா என்னன்னா வென்ட்ரிக்கலில் ப்ரெஷர் இருக்கிறப்ப அப்போ அந்த ப்ரெஷர் வந்து ஏட்ரியமுக்கு மேலே போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. வென்ட்ரிக்கல் வந்து கீழே இருக்கு இல்லையா அந்த சேம்பர். ஸோ வந்து வென்ட்ரிக்கலில் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறப்ப அந்த ப்ரெஷர் வந்து மேலே போகும், ஏட்ரியம்லேயும் கொஞ்சம் மேலே போகும் அந்த ப்ரெஷரு. ஸோ அப்படி ப்ரெஷர் மேலே போகிறப்ப பிளட்டு பேக்வேர்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக மேலேருந்து ஏட்ரியம்லேருந்து கீழே வருது இல்லையா, ஆக்சிஜனேற்றம் அடையிறதுக்காக வருது இல்லையா பிளட்டு லங்ஸ்க்கு போகிறதுக்கு. ஸோ அப்படி மேலேருந்து கீழே வர பிளட்டு திரும்ப வென்ட்ரிக்கல்லேருந்து ஏட்ரியமுக்கு போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த டைமில் அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்ல வராங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிங் த பேக்வர்ட் ஃப்ளோ ஆஃப் பிளட் வந்து ரிட்டர்ன் போகக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த சமயத்தில் அந்த ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் வந்து க்ளோஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ரெஷர் வந்து ஏட்ரியமில் இருக்கிறப்ப அப்போ ஓப்பனில் இருக்கும், வென்ட்ரிக்கலில் ப்ரெஷர் இருக்கிறப்ப அப்போ வந்து க்ளோஸில் இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. இதுதாங்க இன்டீரியர் ஆஃப் த ஹார்ட்டோட எக்ஸாம்பிள் பிக்சர். இதில் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு செப்டம் பாருங்கள். இதில் ரைட் ஏட்ரியம் அண்ட் ரைட் வென்ட்ரிக்கலையும் அண்ட் லெஃப்ட் ஏட்ரியம் அண்ட் லெஃப்ட் வென்ட்ரிக்கலையும் ஒரு அமைப்பு பிரிக்குதுங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் செப்டம். சரிங்களா, இப்போ ஆர்ஏன்னு போட்டிருக்கு இல்லைங்களா, ஆர்ஏ மீன்ஸ் ரைட் ஏட்ரியம், ஆர்வி மீன்ஸ் ரைட் வென்ட்ரிக்கல், எல்ஏ மீன்ஸ் லெஃப்ட் ஏட்ரியம், எல்வி மீன்ஸ் லெஃப்ட் வென்ட்ரிக்கல். இதுதான் அந்த 4 சேம்பர்ஸ் பார்த்துக்கோங்க. செப்டம் பாருங்க. நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்வ்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் அப்படின்னு போட்டிருக்காங்க இல்லையா, அதுதான் வந்து ட்ரைகஸ்பிட் வேல்வ். ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ரைட் ஏட்ரியமும் ரைட் வென்ட்ரிக்கலையும் நடுவில் 3 ஃபிளாப்ஸ் ஆர் கஸ்ப் அமைஞ்சிருக்கும். அதை வந்து ரைட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் அல்லது ட்ரைகஸ்பிட் வேல்வ் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது ஃபர்ஸ்ட் வேல்வ். அண்ட் வந்து அனதர் வேல்வ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ். இதோட அதர் நேம் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வேல்வ். சரிங்களா, இந்த இடத்துல வந்து 2 கஸ்ப்ஸ் அமைஞ்சிருக்கும். ஸோ அதை வந்து லெஃப்ட் ஏட்ரியோவென்ட்ரிகுலர் வேல்வ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பிக்சரை நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்படி தான் ஹார்ட்டோட இன்டீரியர் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்.